குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். நம்மளோட அடுத்த மாடல் தெவினின்ஸ் தியரம். என்னென்ன பார்க்க போறோம்னா, தெவினின்ஸ் தியரம்னு என்னது, அதை எப்படி பண்ணுறன்ற அதுக்குரிய ப்ரொசீஜர், ஒரே ஒரு ப்ராப்ளம் அதை வச்சு சால்வ் பண்ண போகிறோம். வாட் இஸ் தெவினின்ஸ் தியரம்? தெவினின்ஸ் தியரம் அப்படின்னா என்னன்னா, டிஃபரன்ஸ் டெஃபினேஷன் கொடுத்துருக்காங்க. தெவினின்ஸ் தியரம் ஸ்டேட்ஸ் தட் இஸ் பாசிபிள் டு சிம்பிளிஃபை எனி லீனியர் சர்க்யூட். என்னன்னா, ஒரு பெரிய சர்க்யூட் இருக்கு, அதை நம்மளால எவ்வளவு தூரத்துக்கு சிம்பிளா சுருக்க முடியும் அப்படின்றதான் என்னது தெவினின்ஸ் தியரம். எதனாலனா, நம்மளால என்ன பண்ண முடியாது, ஒரு பெரிய சர்க்யூட் இருக்கு, அதை என்ன பண்ண சொல்றாங்கன்னா அதுக்குரிய ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ, கரண்ட் வேல்யூ சம்திங் கண்டுபிடிக்க சொல்றாங்க. என்ன பண்ண முடியாது, நம்மளுக்கு கண்டுபிடிக்கிறது கஷ்டம். அதனால ஒரு பெரிய சர்க்யூட், லீனியர் சர்க்யூட் இருக்கு, அதை எவ்வளவு தூரத்துக்கு சிம்பிளா கொண்டு வந்துட்டு அதுல இருந்து நம்ம ஆன்சர் கண்டுபிடிக்க முடியுன்றத பார்க்கறதா இந்த தெவினின்ஸ் தியரம். இந்த டயக்ராம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். A linear network containing several EMF and resistance. ஒரு சர்க்யூட் இருக்கு, அதுல என்ன இருக்கு, நிறைய வோல்டேஜ் சோர்ஸ் இருக்கு, நிறைய ரெசிஸ்டன்ஸ் இருக்கு அப்படின்னு வச்சுக்கிடுவோம். நம்ம எப்படி மாத்துறோம் அதை சிம்பிளா, எனக்கு ஒரே ஒரு வோல்டேஜ் சோர்ஸ், ஒரே ஒரு ரெசிஸ்டன்ஸ், ஒரே ஒரு லோட் அப்படின்னு இப்படி இருக்க சர்க்யூட்டை எப்படி மாத்த போறோம், இப்படி மாத்தி கொண்டு வரதான் என்னது இந்த தெவினின்ஸ் தியரம். இது மூலமா என்ன பண்ணலாம் சொல்றாங்க, ஒரு பெரிய ப்ராப்ளமை நம்ம என்ன பண்ணலாம், சிம்பிளா கண்டுபிடிச்சலான்னு சொல்றாங்க. ஓகே, ப்ரொசீஜர், அதாவது எப்படி இதை நம்ம பண்றது அப்படின்னு சொல்லி என்ன கொடுத்துருக்காங்க, தெவினின்ஸ் தியரத்துக்கு ஒரு ப்ரொசீஜர் கொடுத்துருக்காங்க. பாயிண்ட் பை பாயிண்டா பாருங்க. ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாங்க, ரிமூவ் த லோட் ரெசிஸ்டன்ஸ். லோட் ரெசிஸ்டன்ஸை என்ன பண்ணணும், ரிமூவ் பண்ண சொல்லிடுறாங்க. லோடு அப்படின்னு சொல்லணும்னா, லோடுன்னு என்னது, ஃபார் எக்ஸாம்பிள் சுவிட்சை போடுறோம், ஃபேன் ஓடுது, அப்ப அந்த இடத்துல எது லோடு, அந்த ஃபேன் தான் என்னது லோடு. இது லோடு வேற இடமா இருக்கலாம், லைட்டா இருக்கலாம், வீட்டில் யூஸ் பண்ற மிக்சி, கிரைண்டர் எல்லாமே என்னதான் ஒரு லோடு தான். ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாங்க, ரிமூவ் த லோட் ரெசிஸ்டன்ஸ் RL. செகண்ட், ஃபைண்ட் தி ஓபன் சர்க்யூட் வோல்டேஜ் VTH. அப்படின்னா என்னது, VTH னா தெவினின்ஸ் வோல்டேஜ் தான் என்னது VTH, which is across the two terminals where the load is removed. அதாவது லோட் ஒரு இடத்துல ரிமூவ் பண்ணிருப்போமா, அந்த ரிமூவ் பண்ண இடத்துக்கு இருக்கிற வோல்டேஜை ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்க சொல்றாங்க. தேர்ட் பாயிண்ட், replace all voltage sources by their internal resistance. அடுத்தது replace பண்ண சொல்றாங்க, வோல்டேஜ் சோர்சஸ் ஃபுல்லா ரெசிஸ்டன்ஸை வச்சு என்ன பண்ண சொல்றாங்க, ரீப்ளேஸ் பண்ண சொல்றாங்க. ஃபோர்த் பாயிண்ட், கால்குலேட் தெவினின்ஸ் லுக்கிங் பேக் ரெசிஸ்டன்ஸ். அதாவது என்னது, என்ன கண்டுபிடிக்க சொல்றாங்க, அடுத்து RTH. RTH என்னது, தெவினின்ஸ் ரெசிஸ்டன்ஸை கண்டுபிடிக்க சொல்றாங்க. அடுத்து ஃபிஃப்த் பாயிண்ட், ரீப்ளேஸ் த என்டையர் நெட்வொர்க் பை த ஓபன் சர்க்யூட் வோல்டேஜ் VTH இன் சீரிஸ் வித் ஈக்குவலன்ட் ரெசிஸ்டன்ஸ் RTH. எதை ரீப்ளேஸ் பண்ண சொல்றாங்க, என்டையர் நெட்வொர்க்கையும் VTH வச்சு ரீப்ளேஸ் பண்ண சொல்றாங்க. எதுக்கு சீரியஸா இருக்கும், RTHக்கு சீரியஸா இருக்கும். அடுத்த பாயிண்ட், connect the load resistance RL where it is already removed. ஃபர்ஸ்ட் லோட் ரெசிஸ்டன்ஸ் நம்ம ஃபர்ஸ்ட் பாயிண்ட்ல என்ன பண்ணோம், ரிமூவ் பண்ணோம். இப்போ அந்த பாயிண்ட் ஃபர்ஸ்ட் இந்த லோட என்ன பண்ண சொல்றாங்க, பழையபடி கனெக்ட் பண்ண சொல்றாங்க. இதனால நான் என்ன கண்டுபிடிச்சிட்டேன், எனக்கு இந்த RTH வேல்யூ கண்டுபிடிச்சிட்டேன். அப்ப என்ன பண்ணிடலாம், எனக்கு லோட நான் கனெக்ட் பண்ணிடலாம். ஃபைனல் பாயிண்ட், ஃபைண்ட் த கரண்ட் இன் த லோட் ரெசிஸ்டன்ஸ் RL. கையில என்ன கண்டுபிடிச்சலாம், இதை வச்சு நான் என்னோட லோட் ரெசிஸ்டன்ஸ் கண்டுபிடிச்சிடலாம். சாரி, லோட் ரெசிஸ்டன்ஸ் இருக்க கரண்ட்டை கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, அதுக்கு போறதுக்கு முன்னாடி ஒரு சில விஷயங்கள் தெரியணும். ஃபர்ஸ்ட், நோடு அப்படின்னா என்னன்னு தெரியணும். சர்க்யூட், பெரிய சர்க்யூட் இருக்கு, அதுல நோடு, நம்பர் ஆஃப் நோட்ஸ் எத்தனை கேட்டா நம்மளுக்கு சொல்ல தெரியணும். அடுத்து பிரான்ச் அப்படின்னா என்னன்றது தெரியணும். அடுத்து லூப் அப்படின்னா என்னன்னு தெரியும். இந்த மூணு டேம் என்னது, ஒரே சர்க்யூட்ல ஒண்ணு போல இருக்கும், ஆனா இதுக்குரிய வித்தியாசம் நம்மளுக்கு கண்டிப்பா தெரியணும். ஒரு சிம்பிளா ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்க. இதுல எத்தனை நோடு, எத்தனை பிரான்ச், எத்தனை லூப் இருக்குன்னு சொல்றாங்க. ஃபர்ஸ்ட், நோடு அப்படின்னா என்னன்னா, ஒரு இடம் ஜாயிண்ட் ஆகுது, ரெண்டு பாயிண்ட்ஸ் வந்து என்ன ஆகுது, ஜாயிண்ட் ஆகிற இடம் தான் என்னது நோட். சந்தின்னு சொல்ற மாதிரி ஒரு இடத்துல என்னது 2 or more பாயிண்ட்ஸ் வந்து ஜாயின் பண்ற இடம் பேர் தான் என்னது நோட்ஸ். இதுல எத்தனை நோட்ஸ் இருக்குன்னு சொல்றாங்க, இதுல எல்லாம் ஒரு இடம் ஜாயிண்ட் ஆகுது, இது காமனா ஃபுல்லா என்ன ஆகுது, கனெக்ட் ஆகுது. அது போக இங்க ஒரு 3 பாயிண்ட்ஸ் என்ன ஆகுது, ஜாயிண்ட் ஆகுது. அப்ப இந்த சர்க்யூட்ல எத்தனை நோட்ஸ் இருக்குன்னு சொல்லணும், 3 நோட் இருக்குன்னு சொல்லணும். பிரான்ச் இருக்குன்னு சொல்றாங்க. சர்க்யூட்ல 5 பிரான்ச் பார்த்தாலே தெரியும். பிரான்ச்ன்றது என்ன தெரியும் நம்மளுக்கு, பிரிவு. அப்ப என்னது, எத்தனை பிரிவா பிரிஞ்சிருக்கு, 3 ரெசிஸ்டன்ஸ் 2 வோல்டேஜ் சோர்ஸ் வச்சு என்னது 5 பிரான்ச்சா பிரிஞ்சிருக்கு. தேர்ட், லூப். லூப்ன்ற தெரியும் நினைக்கிறேன். இது ஒரு சர்க்கிள், இதுல இருந்து இது போறதுதான் ஏன்ற ஒரு லூப். அதுக்கடுத்து இதுல இருந்து R3யோட க்ளோஸ் ஆகுறது Bன்ற ஒரு லூப் இருக்கு. அடுத்து டோட்டலா சர்க்யூட்டுக்குள்ள கம்ப்ளீட்டா ரவுண்ட் அடிக்கிறது என்னது லூப் C. அப்ப மொத்தம்
3 லூப் இருக்குன்னு தெரியும். ஓகே ஓகே ப்ரொசீஜர் சொல்லிட்டோம். அப்ப என்னது அந்த ப்ரொசீஜர் படி இப்போ ஒரு சம் பார்ப்போம். இப்போ உங்களுக்கு அந்த தெவெனின்ஸ் தியரம் என்னன்றது தெரியும். என்னோட ப்ரொசீஜர்ல கடைசி பாயிண்ட் என்ன பார்த்தோம்? ஃபைண்ட் த கரண்ட் இன் த லோட். அப்ப கரண்ட்டை கண்டுபிடிக்கிறதா என்னோட வேலை. இந்த சம்ல தான் கேட்டு கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்க? ஃபைண்ட் த லோடு கரண்ட் டு 2 ohm. அப்ப என்ன சொல்லிட்டாங்க? இதுதான் என்னது என்னோட லோட் 2 ohm. இதுக்கு அக்ராஸா இருக்க கரண்ட்டை கண்டுபிடிக்க சொல்றாங்க. அதாவது ஓரளவு காம்ப்ளிகேட்டட் சர்க்யூட் நான் எப்படி மாத்துறேன்? சிம்பிளா 2 வோல்டேஜ் சோர்ஸ் இருக்கு, 10 வோல்ட் 20 வோல்ட் இருக்கு. நான் எப்படி மாத்துறேன்? VThevenin ஒரே வோல்டேஜ் சோர்ஸை மாத்த போறேன். உள்ள இருக்க 3 ரெசிஸ்டன்ஸை நான் RTHன்னு ஒரே ரெசிஸ்டன்ஸா மாத்தி அதுக்கு அக்ராஸா லோட் ரெசிஸ்டன்ஸா போட போறேன். அப்ப கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடா இருக்க சர்க்யூட்டை இப்படி மாத்துறதா என்னது தெவெனின்ஸ் தியரத்தோட ஏம். இது நம்ம சிம்பிளா கொடுத்துருக்கோம். இதோட எவ்வளவு காம்ப்ளிகேட்டடா இருக்க சர்க்யூட்டை நான் எப்படி மாத்திரலாம்? நான் இந்த ஃபார்முக்கு, அதாவது ஒரு வோல்டேஜ் சோர்ஸ், ஒரு சீரிஸ் ரெசிஸ்டன்ஸ், அதுக்கு அக்ராஸா அதுல சீரிஸா ஒரு லோட் ரெசிஸ்டன்ஸை கனெக்ட் பண்ண போறேன். இப்படி சிம்பிளா கொண்டு வரதான் என்னோட தெவெனின்ஸ் தியரத்தோட ஏம். ஃபர்ஸ்ட் கிவன் டேட்டா கொடுத்து என்ன பண்றான்? டயக்ராம் வரைஞ்சிட்டோம். அதோட எப்படி நான் என்னோட தெவெனின்ஸ் தியரத்துக்கு ஏற்ற மாதிரி ஃபார்முலா தெவெனின்ஸ் தியரத்துக்கு ஏற்ற மாதிரி மாத்த போறேன்றத தெவெனின்ஸ் ஈக்குவலன்ட் சர்க்யூட் இல்லாட்டி எஃபெக்டிவ் சர்க்யூட்னு வரைஞ்சிட்டேன். ஃபர்ஸ்ட் அதுல என்ன பார்த்தோம்? ரிமூவ் த லோட். இதுல லோடு என்ன சொல்லியிருக்காங்க? சம்மிலே கொடுத்துட்டாங்க 2 ohm. அப்ப இந்த 2 ohm தான் லோடு. அதை என்ன பண்ணிட்டேன்? நான் ஃபர்ஸ்ட் ரிமூவ் பண்ணிட்டேன். ரிமூவ் மீன்ஸ் ஓப்பன் சர்க்யூட். நெக்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்கணும்? ஃபைண்ட் ஐ கண்டுபிடிக்கணும். அதுக்கு என்ன செய்யணும்னா, ஃபர்ஸ்ட் ஐ எது வழியா ஃப்ளோ ஆகும்? இங்க இருந்து வோல்டேஜ் சோர்ஸ்ல இருந்து ஐ இப்படி ஃப்ளோ ஆகி சர்க்யூட் இது வழியா போய் இது வழியா வந்து எங்க க்ளோஸ் ஆயிரும்? இந்த நெகட்டிவ் டெர்மினல்ல க்ளோஸ் ஆகும். அப்ப ஐன்ற கரண்ட் எது வழியா ஃப்ளோ ஆகுது? 5 ohm ரெசிஸ்டன்ஸ் வழியா ஃபர்ஸ்ட் ஃப்ளோ ஆகும். அதனால 5 ரெசிஸ்டன்ஸ் இன்டு கரண்ட். வோல்டேஜ் என்னது? ரெசிஸ்டன்ஸ் இன்டு கரண்ட். ரெசிஸ்டன்ஸ் வழியா என்னது? ஐ. அப்ப 5 -5 எதுக்காக போட்டிருக்கோம்னா, கரண்டோட டைரக்ஷனும் நம்ம ஃப்ளோவும் ஒரே டைரக்ஷன்ல இருந்தா அதை என்ன சிம்பிளா சொல்லுவாங்க? நெகட்டிவ்ல சொல்லணும். இன்கேஸ் என்ன கரண்ட் இப்ப இந்த டைரக்ஷன்ல இப்படி ஃப்ளோ ஆயிட்டு இருந்துச்சுன்னா என்ன சொல்லணும்? நான் +5 அப்படின்னு சொல்லணும். இப்ப என்னது? என்னோட கரண்டோட டைரக்ஷன் இதோட டைரக்ஷன் எப்படி இருக்கு? ஒரே ஃப்ளோல இருக்கனால நான் என்ன பண்ணிருக்கேன்? -I அப்படின்னு. அப்ப -5I. அடுத்து என்னோட கரண்ட் அடுத்து எங்க போகுது? இந்த 15 ohm ரெசிஸ்டன்ஸ்க்கு போகுது. அதே ஐ தான். அப்ப என்ன எழுதணும்? -15I. அடுத்து எது வழியா போகும்? இந்த 20 வழியா போகும். அதனால என்ன 20ல இருக்கேன். எதுக்காக மைனஸ் போட்டிருக்கேன்? நான் இங்க ஹையர் பொட்டன்சியல்ல இருந்து லோயர் பொட்டன்சியல் போறதுல எப்பயுமே என்ன சிம்பிள் யூஸ் பண்ணணும்? மைனஸ். அதாவது ஹையர் பொட்டன்சியல் என்னது? இது பாசிட்டிவ், இது நெகட்டிவ். அப்ப கரண்ட் எது வழியா போகுது? பாசிட்டிவ் வழியா வந்து நெகட்டிவ் வழியா வெளியே போகுது. அதனால நான் என்ன யூஸ் பண்ணிருக்கேன்? மைனஸ் யூஸ் பண்ணிருக்கேன். ஓகே. அடுத்து ஃபைனலா இது வழியா எங்க போகுது? இது வழியா போய் எங்க க்ளோஸ் ஆயிருது? நெகட்டிவ்ல க்ளோஸ் ஆயிருது. இங்க எதுக்காக +10 போட்டிருக்கேன்? லோயர் பொட்டன்சியல் இருந்து ஹையர் பொட்டன்சியல், அதாவது நெகட்டிவ்ல இருந்து பாசிட்டிவ் போச்சு. அதனால நான் பாசிட்டிவ் 10 +10 போட்டிருக்கேன். இதுல நல்லா கவனிக்க வேண்டியது, ஒரே ஒரு கரண்ட் ஃப்ளோ ஆகுது. எங்க மைனஸ் போடணும், எங்க பிளஸ் போடணும்ன்றத நான் நல்லா புரிஞ்சா மட்டும்தான் இந்த சம் செய்ய முடியும். டைரக்ஷனும் ரெசிஸ்டன்ஸோட இதுவும் ஒரே பாதையில இருந்துச்சுன்னா, அதாவது இது வழியா கரண்ட் போது ரெசிஸ்டன்ஸ் தான் இருக்கு, அப்போ நேர் பாதையில போகுது. அப்ப நான் என்ன சிம்பிள் யூஸ் பண்ணணும்? மைனஸ்ன்ற இது டேம் யூஸ் பண்ணணும். இதே எனக்கு ஆப்போசிட்ல வந்துச்சுன்னா பிளஸ் போட்டுக்கணும். இன்னொன்னு கவனிக்க வேண்டிய என்னது, வோல்டேஜ் சோர்ஸ்ல பாசிட்டிவ்ல இருந்து நெகட்டிவ் போச்சுன்னா நான் என்ன யூஸ் பண்ணணும்? அதாவது ஹையர் பொட்டன்சியல் இருந்து லோயர் பொட்டன்சியல் வந்துச்சுன்னா -20 போடணும். லோயர் பொட்டன்சியல் இருந்து ஹையர் பொட்டன்சியல் போச்சுன்னா பிளஸ் தான் போட்டுப்பேன். 20க்கு -10க்கு பிளஸ். சால்வ் பண்ணலாம். -5 -15 டோட்டலா -20I. -20 + 10 அப்ப -10 = 0. அப்ப I = 10 -20. அப்ப ஐயோட வேல்யூ என்ன? எனக்கு என்ன கிடைச்சிருச்சு? -0.5 கண்டுபிடிச்சிட்டேன். டோட்டல் கரண்ட் கண்டுபிடிச்சிட்டேன். நெக்ஸ்ட் அடுத்த ப்ரொசீஜர் என்ன சொல்லியிருப்பாங்க? எங்க ஓப்பன் சர்க்யூட் பண்ணமோ அந்த இடத்துக்கு இருக்க பக்கத்துல இருக்க வோல்டேஜை கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ப்ரொசீஜர்ல நம்ம தேர்ட் பாயிண்ட் பார்த்தோம். நான் எங்க ஓப்பன் சர்க்யூட் பண்ணிருக்கணும், அதுக்கு அக்ராஸா ஒரு வோல்டேஜ் சோர்ஸ் இருக்க மாதிரி அசியூம் பண்ணிக்கிறேன். அதாவது இந்த பாயிண்ட்ல இருக்க கரண்ட் நான் என்ன பண்ண போறேன்? வோல்டேஜை கண்டுபிடிக்க போறேன். அதனால என்ன பண்ணிக்கிறேன்? ஒரு சின்ன டாட்டர் லைன்ல வோல்டேஜ் சோர்ஸ் இருக்க மாதிரி அசியூம் பண்ணிட்டேன். சரியா? இப்போ நீங்க ஏதாச்சும் ஒரு லூப் எடுத்துக்கலாம். இந்த லூப் எடுத்துக்கலாம், இல்லாட்டி இந்த லூப் எடுத்துட்டா என்ன கண்டுபிடிச்சலாம்? நான் இங்க இருக்க வோல்டேஜை கண்டுபிடிச்சலாம்.
நான் இந்த லூப் எடுத்துக்கிறேன். லூப் மீன்ஸ் ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். இது ஒரு லூப், இது ஒரு லூப். இதுல மொத்தம் எத்தனை லூப் இருக்கு? இந்த சர்க்யூட்ல 2 லூப் இருக்கு. நான் ஃபர்ஸ்ட் லூப்ல இருக்க அதை எடுத்துக்கிறேன். ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் கரண்ட் எது வழியா ஃப்ளோ ஆகும்? வோல்டேஜ் சோர்ஸ்ல இருந்து ஐன்ற கரண்ட் ஃப்ளோ ஆகும். அப்ப -5i மைனஸ் எதுக்காக போட்டுறோம்னு ஏற்கனவே சொன்னோம். கரண்ட் ஃப்ளோ டைரக்ஷன் வந்து சேமா இருந்துச்சுன்னா -5i. இது என்னது? -v தெவெனின். எதுக்காக மைனஸ் போட்டிருக்கேன்? பாசிட்டிவ் போட்ட பாசிட்டிவ்ல இருந்து நெகட்டிவ் போகுது, அதாவது ஹையர் பொட்டன்சியல் வந்து லோயர் பொட்டன்சியல். அப்ப என்னது? -v தெவெனின். அடுத்து எங்க க்ளோஸ் ஆகும் சர்க்யூட்? இதுல வந்து நெகட்டிவ்ல க்ளோஸ் ஆயிரும். அதனால +10 அப்படின்னு போட்டு ஈக்குவல் டு 0 போடுறேன். அப்ப எனக்கு இது இப்ப என்ன கண்டுபிடிக்க போறேன்? இந்த -v தெவெனின் தான் கண்டுபிடிக்க போறேன். அப்ப -v தெவெனின் ஈக்குவல் டு -10 + 5i. 5i எண்டு கொண்டு போயிடுறேன், இங்கிட்டு கொண்டு போயிட்டு, அதனால என்ன ஆயிடுச்சு? பாசிட்டிவா மாறிடுச்சு. -10 + 5, ஐயோட வேல்யூ நம்ம போனதுல தான் கண்டுபிடிச்சோம். ஐயோட வேல்யூ என்னது? 0.5 ஆம்ஸ். அப்ப 0.5 அப்ப என்னது? -10 - 2.5. v தெவெனின் வோல்டேஜ் என்னது? 12.5 வோல்டேஜ். இப்ப என்ன வோல்டேஜ் கண்டுபிடிச்சிட்டேன்? v தெவெனின் வோல்டேஜ் கண்டுபிடிச்சிட்டேன். ப்ரொசீஜர்ல நம்ம 4 முடிச்சிட்டோம். அடுத்து R தெவெனின் என்னது? தெவெனின்ஸ் ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ நம்ம கண்டுபிடிக்கணும். அப்ப அதுக்கு என்ன சொன்னோம்? ப்ரொசீஜர்ல பார்த்தோம். 2 ஏதாவது ஷார்ட் பண்ணிருப்போம். 2 வோல்டேஜ் சோர்ஸ் நான் என்ன பண்ணிடுவேன்? ஷார்ட் பண்ணிருப்பேன். இங்க அதாவது என்னது? சர்க்யூட்ல எங்க இருந்துச்சு? இங்க ஒரு 10 வோல்ட்னு ஒரு வோல்டேஜ் சோர்ஸ் இருந்துச்சு, 20 வோல்ட்னு ஒரு வோல்டேஜ் சோர்ஸ் இருந்துச்சு. அப்ப என்ன பண்ண சொல்றாங்க? அடுத்த ஸ்டெப்ல வோல்டேஜ் சோர்ஸ் ரெண்டே என்ன பண்ணிருக்கு? ஷார்ட் பண்ணிட்டு சர்க்யூட்டை சிம்பிளா அரைஞ்சா என்னது? இங்க ஒரு 5 ஓம், இங்க ஒரு 15 ஓம். இது ரெண்டு என்ன கனெக்ஷன்ல இருக்கு? பேரலல்ல இருக்கு. நம்ம போன மாடுலயே பார்த்தோம், அதுக்கு முந்தினையிலையும் பார்த்திருப்போம். 2 ரெசிஸ்டன்ஸ் பேரலல் இருந்தா என்னது? 1/R1 + 1/R2. அது சிம்பிளா ஃபார்முலா எப்படி எழுதலாம்? 2 ரெசிஸ்டன்ஸ் இருந்துச்சுன்னா மேல இருக்க ரெண்டையும் என்ன பண்ணிருங்க? மல்டிப்ளை, அதாவது 5 × 15, கீழே 5 + 15. அப்படி போட்டா என்ன கிடைக்குது? 75/20. ஆன்சர் என்னது? 3.75. இப்ப எதுவும் கண்டுபிடிச்சிட்டேன் நான். R தெவெனின் வோல்டேஜும் நான் என்ன பண்ணிட்டேன்? கண்டுபிடிச்சிட்டேன். எனக்கு என்ன தேவை? v தெவெனின் கண்டுபிடிச்சாச்சு, அதாவது என்ன? தெவெனின் வோல்டேஜ் கண்டுபிடிச்சாச்சு, தெவெனின்ஸ் ரெசிஸ்டன்ஸும் கண்டுபிடிச்சாச்சு. அப்ப என்னது? இந்த சர்க்யூட்ல நான் என்னென்ன எல்லாமே என்ன கண்டுபிடிச்சிட்டேன்? v தெவெனின் கண்டுபிடிச்சிட்டேன், R தெவெனின் கண்டுபிடிச்சிட்டேன். அப்ப இதுக்கு அக்ராஸா இருக்க கரண்ட் என்ன பண்ணிடலாம்? ஈஸியா ஃபைண்ட் அவுட். லாஸ்ட் ஸ்டெப், தெவெனின்ஸ் எஃபெக்டிவ் ஈக்குவலன்ட் சர்க்யூட். இதைத்தான் நம்ம முதல்ல பார்த்துருப்போம். எவ்வளவு பெரிய சர்க்யூட் இருந்தாலும் எப்படி மாற்றணும்? ஒரு வோல்டேஜ் சோர்ஸ் கொண்டு வரணும், ஒரு ரெசிஸ்டன்ஸ், ஒரு லோட். அப்ப v தெவெனின் வோல்டேஜ் எத்தனை நான் கண்டுபிடிச்சது? 12.5 வோல்ட். அப்ப என்ன பண்ணிடுறேன்? அதை இங்க சப்ஸ்டியூட் பண்ணிடுறேன். R தெவெனின் வோல்டேஜ் எத்தனை? 3.75 ஓம். அதையும் சப்ஸ்டியூட் பண்ணிடுறேன். இப்ப என்னது? IL கண்டுபிடிக்க போறேன். RL வேல்யூ நம்ம ஏற்கனவே சம்பளம் கொடுத்ததுதான். அப்ப IL கண்டுபிடிக்கிற ஃபார்முலா என்ன? ஈக்குவல் டு V/I. எது மூலமா? ஓம்ஸ் எல்லாம் நமக்கு தெரியும். I கண்டுபிடிக்கிறது எப்படி? வோல்டேஜையும் ரெசிஸ்டன்ஸையும் டிவைட் பண்ணணும். அப்ப V யோட வேல்யூ எத்தனை? 12.5. கீழே R ஓட வேல்யூ என்ன? 2 ரெசிஸ்டன்ஸ் இருக்கு, ரெண்டுமே எப்படி இருக்கு? சீரியஸா இருக்கு. அப்ப ரெண்டு என்ன பண்ணிருங்க? ஆட் பண்ணிருங்க. 3.75 + 2 அப்ப எத்தனை? 12.5 / 5.75 ஈக்குவல் டு 2.17. இதுதான் என்னோட ஆன்சர். லோட் கரண்ட் எத்தனை? 2.17. சிம்பிள். திருப்பி ரிப்பீட் பண்றேன்னா ப்ரொசீஜர்னு ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிருக்கோம்? இப்படி இருக்க சர்க்யூட்டை இப்படி சிம்பிளா மாத்தணும். அதுக்கடுத்து என்ன பண்ணணும்? லோட் ரெசிஸ்டன்ஸை ஓபன் பண்ணிட்டு எது கண்டுபிடிக்கணும்? கரண்ட் கண்டுபிடிக்கணும். அடுத்த ஸ்டெப்ல என்ன பண்ணிருப்போம்? எங்க லோட் ரெசிஸ்டன்ஸை ரிமூவ் பண்ணமோ அந்த இடத்துல என்ன கண்டுபிடிக்கணும்? இருக்கிற வோல்டேஜை கண்டுபிடிக்கணும். அந்த வோல்டேஜ் என்ன சொல்றாங்க? தெவெனின்ஸ் வோல்டேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை கண்டுபிடிச்சாச்சு நம்ம. அடுத்து என்ன கண்டுபிடிக்கணும்? அடுத்து தெவெனின்ஸ் ரெசிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கிறோம். RTH கண்டுபிடிச்சாச்சு. ஃபைனலா எல்லாத்தையும் சப்ஸ்டிட்யூட் பண்ணிட்டு மொத்த லோட் கரண்ட்டை கண்டுபிடிச்சிடும். ஓகே புரிஞ்சா? இந்த மாடல் என்ன பார்த்தோம்? தெவெனின்ஸ் என்னன்னு பார்த்தோம். இதோட ப்ரொசீஜர் ஒரு சிம்பிளா ஒரு சம்மு பார்த்தோம். இதே மாதிரி தான் கொஞ்சம் காம்ப்ளிகேட்டட் சர்க்யூட் இருந்தாலும் சிம்பிளா நம்ம கொண்டு வந்து ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, இது நம்மளோட ரெஃபரன்ஸ் புக். எதுவும் டவுட் இருந்துச்சுனாலும் நம்ம பண்ணிக்கலாம். இந்த ரெஃபரன்ஸ் புக் பார்த்து நம்ம என்ன பண்ணிக்கலாம்? கிளாரிஃபை பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் மாடல்ல இதே மாதிரி ஒரு தியரம், நார்த்தன் தியரம்ன்றது, அதுவும் என்ன பண்றது தான்? ஒரு பெரிய காம்ப்ளிகேட்டட் சர்க்யூட்டை சிம்பிளா கண்டுபிடிச்சி நம்ம ஒர்க் அவுட் பண்றது. அதான் நெக்ஸ்ட் மாடல்ல வரும். ஓகே, தேங்க்யூ.